ஒரு ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெல்விஷர் வச்சுக்கோங்க. அவர் வந்து நிறைய இந்த மாதிரி என்னுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதோடைய இதுல வந்து அவங்க அம்மாக்கு லங்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த நுரையீரல்ல பல்மனரி எடிமா இருந்துச்சு. அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாவே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷனுக்கு வந்து ஃபாஸ்டிங்கை பத்தி அவங்க நிறைய கேட்டு அவங்க அதிகமா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபாஸ்டிங்ல இருந்தாங்க. அதாவது ரா டயட் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்ததுல நாளடைவில் அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாம வீட்லயே அவங்க வந்து ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த சிஓபிடின்னு சொல்லுவாங்க, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு. ஸோ அது ரொம்ப சிவியர் ஆகி அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு நாளடைவில் அந்த ஆக்சிஜனோடைய டோசேஜை கம்மி பண்ணி சேச்சுரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லை, நேச்சுரல் ஏரை ப்ரீத் பண்ணுறாங்க, நார்மலாக வாக்கிங் போகிறாங்க. ஸோ ரொம்ப சாதாரணமாக எல்லாரோடையும் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு வெறும் ஃபாஸ்டிங் மட்டுமே ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 நாள் இந்த மாதிரி எங்களுடைய டயட்டை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 19 கேஜியை வந்து குறைச்சாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 சர்ஜரி ஷி அண்டர்கான். அவங்களுக்கு ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், பிபி, இது சுகரு, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் ரெண்டும் அவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கும், உடம்பே அவ்வளோ பெருசாக இருந்தது. அவங்களுடைய வெயிட், பாடி வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 120 கேஜி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஓகே ஒரு ஒரு 19 கேஜி குறையுது அப்படின்னா அவங்க கிட்ட நல்ல மாற்றம் ஃபிசிக்கலாக மட்டும் இல்லைங்க, ஈவன் மென்டலாகவும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மென்டல் ஆட்டிடியூட் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும் போது பாடி மைண்ட் இது ரெண்டுத்தையும் சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் அ வெரி குட் எமோஷனல் சப்போர்ட்டர். ஏன்னா நம்மள அதிகமாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க்கு கொண்டு போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம பழங்கள், காய்கறிகள், உயிருள்ள உணவை நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம செல்களை புதுப்பிச்சு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணுது. ஸோ அதனால இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.